வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய், ஏன்டா இத மறந்து வச்சிட்டு வந்துட்ட? மத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? காஃபி குடிச்சீங்களா? அத்தை கொண்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. மூர்த்தி கிளம்பிட்டியா நீ? கிளம்பிட்டேன் கையில. அண்ணி எங்க இன்னும் வரல? அவ கையில அவ அண்ணனை அவமானப்படுத்திட்டனா, அதனால கடைக்கு வேலைக்கு வர மாட்டாலாம். மூஞ்ச தூக்கிட்டு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் தான் நானும் கெஞ்சுவேன். அதான் வந்தாவா வராட்டி போன்னு விட்டுட்டேன். மூர்த்தி, நான் ஒன்னு சொல்லவா? என்ன வேணா சொல்லு, ஆனா அந்த குடும்பத்தோட சேர்ன்னு மட்டும் சொல்லாத. நான் அதை செய்ய மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன் மூர்த்தி இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்க? பிடிவாதம் இல்ல கையல், என்னோட வலி. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வலி என்னை விட்டு போகாது. மூர்த்தி, அன்னிக்காகவாது கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்களோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. கூட பிறந்த அண்ணனை நீ அவங்க கண்ணு முன்னாடியே அவமானப்படுத்திட்டு போகும்போது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதே மாதிரி தானே கையில எனக்கும் இருக்கும். அவ அண்ணனை பத்தி அவ யோசிக்கிற மாதிரி நீ உன் அண்ணனை பத்தி யோசிக்க மாட்டியா? அதான் கையில எனக்கு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம். என்ன கையில், நீ என்ன புரிஞ்சுக்கலன்னு எனக்கு கஷ்டமா இருக்காதா? விடுக்க இல்ல கையில், மூர்த்தி எப்ப மனசறிங்கி வராரோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். யாரையுமே நாம வற்புறுத்த வேண்டாம். பாதிக்கப்பட்டவங்க தான் அதுல இருந்து வெளியே வரணும். பாரு கையில், மாப்பிள்ள கூட எனக்காக தான் யோசிக்கிறாரு, ஆனா நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆனா மூர்த்தி, இந்த விஷயத்துல நீங்க தனாக்காவுக்காகவும் கொஞ்சம் யோசிக்கணும். இல்ல அவங்களையும் நீங்க கஷ்டப்படுத்த கூடாது. இதுக்கு என்ன சொல்லுவ இப்போ? அவங்க மேல இருக்கிற கோவத்தை காட்டுற நீ அண்ணிய கஷ்டப்படுத்துற. எப்படியாவது பேசி சமாதானப்படுத்துற வழிய பாரு. எவ்வளவு சமாதானப்படுத்துறது சொல்லு? நானும் மனுஷன் தானே, எனக்கும் வெக்கமான சூடு சொரணெல்லாம் இருக்கதானே செய்யும். சும்மா கெஞ்சிக்கிட்டவா இருப்பாங்க? ஏதாவது பேச போனா சண்டை போடுற, கத்துற, அழுவுறா. பதிலுக்கு நான் ஏதாவது பேச போனா அதுவும் ஒரு பிரச்சனை தானே ஆகுது. அதான் அவளே அவ கோவத்தை விட்டுட்டு வரட்டும்னு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சரி விடு. கோவத்துல ஏதாவது பேசுறேன்னு திரும்ப அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காத ப்ளீஸ். இன்னைக்கு அவங்க ரிலாக்ஸ்டா வீட்லயே இருக்கட்டும், விடு. அதனாலதான் நானும் வற்புறுத்தாம விட்டுட்டேன். மாப்பிள்ள வர, மாப்பிள்ள கையில் வர. வட போலாம். போலாம் சார். நான் கடை கிளம்புறேன். கிளம்பிட்டியா? சரிடா, பாத்து போயிட்டு. என்னங்க மாப்பிள்ள காஃபி? தேங்க்ஸ் அத்தை. நான் போயிட்டு வரேன். சரி கை, போயிட்டு. அக்கா, நான் உஷா வீட்டுக்கு போய் நோட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், என்னதாண்டி நோட்ஸ் அது? நேத்துல இருந்து அதையே சொல்லிட்டு இருக்க. அம்மா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. அது பிராக்டிகல் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அவளும் உன் கூட தானே படிக்கிறா. நீயும் நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியது தானே. அவ என்ன உன்ன மாதிரியா போறா? விடுமா, படிப்பு விஷயம்னு சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்குதான் பொழுது போயிடுச்சு, போக வேண்டான்னு சொன்ன. இப்ப லீவ் தானே, போயிட்டு வரட்டும். இத பாரு, நேரத்தோட போயிட்டு சீக்கிரமா வரணும். சரி. இத பாரு, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். இதுக்கு மேல இந்த வெளியில போற வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிரணும். இங்க இருக்கிற வரைக்கும் தான் உன் இஷ்டத்துக்கு இருக்க முடியும். போற இடத்துல இதையெல்லாம் நீ மாத்திக்கிட்டு தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மா, நான் எங்கம்மா போறேன்? அக்கா, அம்மா என்ன சொல்றாங்க? நீ போயிட்டு வா. சரிக்கா, நான் கிளம்புறேன். நான் போற வழிதான், நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். அக்கா, நானே ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. மா, அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? கயல், எல்லாத்துக்கும் அவ போக்கிலே விட்டுட கூடாது. நீ ரொம்ப செல்லம் குடுக்கற அவளுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல கயல், ஆபீஸ் கிளம்புறமா? ஏய், உனக்கு லீவ் இல்லையா? இல்லக்கா, ஒரு அர்ஜென்ட் ஒர்க் ஒன்னு இருக்கு, அதனால போணும்க்கா. சரி, காசு இருக்குல்ல? இருக்கு. பாத்து போயிட்டு வா. வரேன்க்கா. வரேம்மா. மாமா வரேன். லஞ்ச் பாக்ஸ் சரி கை. அக்கா, நான் டியூட்டி கிளம்புறேன்க்கா. உனக்கு 3 நாள் லீவ் இருக்குன்னு சொன்ன? இல்லக்கா, பொங்கல் செலிப்ரேஷன்னால எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வேற ஃபோன் மேல ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. ஒரு நல்ல நாள் அதுமா வீட்ல இருக்கணும்னு எனக்கும் தான் ஆசை, ஆனா எங்க விடுறாங்க. சரி, நான் கிளம்புறேன்க்கா. டைம் வேற ஆயிடுச்சு. டிஃபன் சாப்பிடல? அத நான் வெளிய சாப்பிட்டுக்கிறேன். வரமாமா. ஷாலினி பை. சரி. என்ன, அவனும் கிளம்பிட்டான்? ஆமாமா, திடீர்னு அவனுக்கு டியூட்டி போட்டுட்டாங்களா? அண்ணி, நீங்களும் ஹாஸ்பிடல் போறீங்களா? ஆமா ஷாலினி, இந்த பொங்கல் லீவுக்காக நிறைய நர்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. அதான். சரி சரி, நான் போயிட்டு வரவா? உங்களதான். எழில், என்னாச்சுங்க? நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல கயல்.
ஏங்க நீங்க ஓகே தானே? ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை. இல்ல நம்ம நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். நான் கிளம்புறேன்னு சொன்னதும் நீங்க அப்படியே எதுவுமே சொல்லாம எந்திரிச்சு வந்துட்டீங்க.